வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேக்ஸு ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 2ல் இருக்கிற நம்பர்ஸ் தான். நம்பர்ஸில் இருக்க சப் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இது இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸே இருக்கவே இருக்காது. ஓகே ரைட். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட பேசிக்ஸ் பார்ப்போம். The highest common factor HCF is also called as greatest common divisor or greatest common factor. அப்போ HCF நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒன்னு வந்து greatest common divisor ன்னு சொல்லலாம், இல்ல greatest common factor ன்னு சொல்லலாம். ஃபேக்டர்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா? ஓகே. HCF of 1 and any number. 1ஐயும் HCF of 1 and any number will be equal to 1. அதாவது ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து 1 ஆகவும் இன்னொரு நம்பர் வேற எந்த நம்பரா இருந்தாலும் அதோட HCF வந்து 1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து HCF of x and y is x if y is a multiple of x. HCF of x and y, இப்போ xும் yயும் ரெண்டு நம்பர்னு வச்சுக்கலாம். அதோட HCF பார்த்தோம்னா x-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. எப்பனா இந்த y வேல்யூ வந்து எக்ஸோட மல்டிபிளா இருந்ததுன்னா அது வந்து HCF வந்து எக்ஸ்ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HCF of 3 and 6 will be equal to 6. இப்போ 3யும் 6ம் வந்து ரெண்டு நம்பர். இதோட HCF நம்ம கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஆன்சர் வந்து 3 வருது. ஏன்னா 6 is a multiple of 3. அப்ப 3 into 2 will be equal to 6 இல்லைங்களா? அதனால I can say that HCF of 3 and 6 will be equal to 3. இது இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், பட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு தெளிவா இருக்கும். ரைட். அடுத்தது பார்ப்போம். If the HCF of two numbers is 1, then the number are said to be co-prime or relatively prime. Okay. HCF of 2 நம்பர். இப்போ நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பரோட HCF வந்து எனக்கு 1 வந்துச்சுன்னா அது வந்து கோப்ரைம்னு சொல்லுவான், இல்லைன்னா ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். கோப்ரைம்னா என்ன, ட்வின் பிரைம்னா என்ன, ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்ன, இது எல்லாமே வந்து தெளிவா இருந்தாதான் நம்மளால ஃபர்தரா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ரைட். ஹியர் டூ நம்பர்ஸ் கேன் போத் பி பிரைம். ஒன்னு வந்து பிரைம் நம்பரா இருக்கலாம், இல்லனா காம்போசிட் நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு பிரைம் ஒரு காம்போசிட் அப்படின்ற நம்பர்ஸ்ல நம்ம இருக்கலாம். ரைட். பாருங்க, two numbers can both be prime as 5 and 7, or both can be composite as 14 and 27, or one can be prime and another can be composite. Okay. இப்போ இதுக்குன்னா நான் 5 7க்கு நான் HCF எடுத்தேன்னா எனக்கு 1 தான் வரும். 14க்கும் 27க்கும் நான் HCF எடுத்தேன்னா எனக்கு 1 தான் வரும். 11க்கும் 12க்கும் நான் HCF எடுத்தேன்னா ஆப்வியஸ்லி 1 தான் வரும். ஸோ இந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் நான் என்னன்னு சொல்லலாம்னா கோப்ரைம்னு சொல்லலாம். இது இப்போதைக்கு புரியலனாலும் ப்ராப்ளம்ஸ் பார்க்க நமக்கு தெளிவா புரியும். அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர் 40 and 56 by division method. ஓகே, இப்போ எப்படி 40க்கும் 56க்கும் HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு டிவிஷன் மெத்தட்லயே. ஒன்னு வந்து தனித்தனியா போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் போடுறேன். 40க்கு நான் HCF கண்டுபிடிக்கிறேன். எப்படி நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோமோ அதை மாரி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து நான் 2ஆல பண்றேன்னா 2 is a prime number. இங்க எனக்கு என்ன வரும்? 20 வரும். மறுபடியும் 2ஆல பண்றேன்னா I'll be getting 10. மறுபடியும் 2ஆல பண்றேன்னா I'll be getting 5. 5 is a prime number. Yes. ஓகே, நான் இங்க 1 வரைக்கும் முடிக்கிறேன். ஸோ 40ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன வருதுன்னா 2 into 2 into 2 into 5 into 1 வருது. அடுத்த நம்பர் எனக்கு என்ன? 56. நான் இதையும் 2ஆல பண்றேன். 2ஆல பண்ணனா எனக்கு என்ன? 2 2s of carry 1. அப்ப என்ன வரும் எனக்கு? 8 2s are 16. மறுபடியும் 2ஆல பண்றேன். 1 2 is 2, 4 2s are 8. ஓகே, மறுபடியும் 2ஆல பண்ணா 7 2s are 14. மறுபடியும் 7 is a prime number. So 7 இங்க 1 வருது. So I can write. ஓகே, இந்த 56 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 7 into 1. இப்போ நான் இங்க HCF ன்னு பார்க்கக்குள்ள காமனா இருக்கிற எந்த ஃபேக்டர்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப இங்க இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? சிங்கிள் பேர் ஆஃப் 2, செகண்ட் பேர் ஆஃப் 2, தேர்ட் பேர் ஆஃப் 2.
அப்ப நான் இதை வந்து ரெண்டு டைம் எழுதணுமானா கிடையாது. ஒரு பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் 2 இன்டூ இன்னொரு பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் 2 இன்னொரு பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் 2 அப்போ 1 காமனா இருக்கு இன்டூ 1. அப்ப நான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 2s are 4, 4 2s are 8. 8 into 1 will be equal to 8. இது first method of making HCF. அடுத்த மெத்தட் என்னன்னா இதே மாதிரி தனித்தனியா டிவைட் பண்ணாம நம்ம ஒன்னா சேர்த்தும் டிவைட் பண்ணலாம். இப்போ 40, 56 இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா நான் வந்து டிவைட் பண்றேன். ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் ஆகணும். இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 20, 28 வரும். மறுபடியும் நான் 2ஆல பண்றேன். எனக்கு என்ன வரும்? 10 வரும், 14 வரும். மறுபடியும் நான் 2ஆல பண்றேன். எனக்கு என்ன வரும்? 5 வரும், 7 வரும். ஓகே, இது எல்லாமே எனக்கு பிரைம் நம்பர் தான். பட் காமனா டிவைட் பண்றது எந்த நம்பர்னா 1 2 3 3 2ஆல மட்டும்தான் இது காமனா டிவைட் ஆகுது. 5யும் 7யும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒன்னு 5ஆல பண்ணலாம் இல்ல 7ஆல பண்ணலாம். இட் வில் நாட் கம் அண்டர் காமன் மல்டிபிள். ஓகே, அப்போ இதோட HCF நான் பார்த்தேன்னா எனக்கு 2 into 2 into 2 வரும். So 2 into 2 into 2 will be equal to 8. ரைட். அதே மாதிரி தான் இந்த கோப்ரைம்க்கும் ரிலேட்டிவ்லி பிரைம்க்கும் பாருங்க. ஓகே, இப்போ இந்த கோப்ரைம்க்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? 5 and 7 பார்த்தோம் இல்லையா? இப்போ 5க்கும் 7க்கும் நான் வந்து HCF கண்டுபிடிக்கிறேன். HCF கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? இது வந்து 5 டேபிள்ல போகும், இது வந்து 7 டேபிள்ல போகும். ஆப்வியஸ்லி இது வந்து இதோட கோப்ரைம் பார்த்தோம், இதோட HCF பார்த்தோம்னா எனக்கு 1 தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா 5 டேபிளால பண்றேன்னா 1 வருதா, 7 டேபிளால பண்றேன்னா 1 வருதா. அப்ப நான் 5 வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 5 into 1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி 7 எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 7 into 1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப எனக்கு இருக்கிற காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான். அப்போ HCF will be equal to 1. இப்போ 14க்கும் 27க்கும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க. 14 27. ஓகே, இது ரெண்டு காமனா எந்த டேபிள்ல போகும்னு பார்த்தா எந்த டேபிள்லயும் போகாது. சரி, நான் தனித்தனியாவே பண்றேன் அப்படின்னா 14 வந்து 2 டேபிளால பண்ணா 7 டைம்ஸ் வருமா? மறுபடியும் 7ஆல பண்ணா எனக்கு 1 வருமா? அடுத்தது 27 நான் பண்ணனா 3 டேபிளால பண்ணலாம். 3 டேபிளால பண்ணனா எனக்கு 9 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3 டேபிளால பண்ணனா எனக்கு 3 வரும். மறுபடியும் 3 டேபிளால பண்ணா எனக்கு 1 வரும். அப்ப இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 14 will be equal to 2 into 7 into 1. அது மாதிரி 27 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 3 into 3 into 3 into 1. அப்ப இதுக்கு ஏதாவது காமனா இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்ப எனக்கு காமனா இருக்கிறது என்ன? 1 மட்டும் தான் எனக்கு காமனா இருக்கு. So I can say that HCF of 14 and 27 will be equal to 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து find the HCF of the number 18, 24 and 30 by factored 3 method. இப்போ இந்த factored 3 methodன்றது ஒரு diagram representation தான். இதே மாதிரி வந்து நம்ம TNPSல கேட்டா நம்ம factor 3 methodல தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. unless and until it is a descriptive type. ரைட். இப்போ இந்த 18, 24, 30க்கு நான் தனித்தனியாவும் டிவிஷன் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்ல ஒரே டிவிஷன் மெத்தடாவும் போட்டு கண்டுபிடிக்கலாம். சரி, பேசிக்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 18 அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2 போச்சுன்னா 9, அப்புறம் மறுபடியும் 3 டேபிள் 3, மறுபடியும் 3, my answer will be 1. So 18 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 into 3 into 3 into 1 எழுதலாம். அடுத்தது 24க்கு நான் பண்றேன் அப்படின்னா 2ஆல பண்ணனா I'll be getting 12, மறுபடியும் 2ஆல பண்ணனா I'll be getting 6, மறுபடியும் 2ஆல பண்ணனா I'll be getting 3, 3ஆல பண்ணனா I'll be getting 1. So what are the factors of 24 ன்னு கேட்டா 2 into 2 into 2 into 3 into 1. ஓகே, இப்போ நான் 30க்கு சால்வ் பண்றேன். 30க்கு சால்வ் பண்ணா 2னா இங்க என்ன வரும்? 15 வரும். 15 வந்து எதால டிவைட் ஆகும்னா 5ஆல டிவைட் ஆகும். 5ஆல டிவைட் பண்ணா I'll be getting 3 times. இப்போ 3 போட்டா எனக்கு again 1 வரும். So 30 will be equal to 2 into 5 into 3 into
1 வரும். ஸோ இதுல இருக்க காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிடைக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது காமனா இருக்கான்னு பார்த்தா ஓகே எஸ் 3 நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ ஐ கேன் சே தட் அப்புறம் 1 இருக்கு ஆப்வியஸ்லி. அப்ப ஐ கேன் சே தட் மை HCF will be equal to 2 into 3 into 1 will be equal to 6. அப்ப என்னோட HCF வந்து 6. இது 3 நம்பர்ஸ்க்கும் இப்படிதான் போடணும், 4 நம்பர்ஸ்க்கும் இப்படிதான் போடணும். இஃப் சப்போஸ் நான் ஒரே டிவிஷன்லேயே போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 8, 24, 30 ஒரே டிவிஷன்லேயே போடுறேன். இப்போ இந்த 3 நம்பருமே டிவைட் ஆகுற ஒரே நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 3 ஆல டிவிசிபிள் ஆகும். 3 ஆல பண்ணா 6 3s are 18, 8 3s are 24, அப்போ 10 3s are 30. மறுபடியும் இது 3 நம்பருமே காமனா டிவைட் ஆகுறது எந்த நம்பர்னு பார்த்தோம்னா 2. 2 ஆல பண்ணோம்னா 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. ஓகே, இப்போ மறுபடியும் இதை காமனா வர ஒரே நம்பரால டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம்னா கிடையாது. 3 இஸ் அ பிரைம் நம்பர், 5 இஸ் அ பிரைம் நம்பர். அப்போ இது வந்து வேற வேற நம்பரால தான் டிவைட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற காமன் டிவிசிபிள் எதுவுமே கிடையாது. ஸோ மை HCF will be equal to 3 into 2 will be equal to 6. ஓகே ரைட். இப்போ அந்த क्वेश्चन வந்து நம்மள வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா 18க்கு முதல்ல நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தோம்னா I'll be getting 2 into 9 will be equal to 18. அப்போ 9 மறுபடியும் நான் ஸ்பிளிட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 3 into 3 into வரும் இல்லையா. அப்போ I can say 18 will be equal to 2 into 3 into 3 into வரும். அடுத்த நம்பர் என்ன நமக்கு கொடுத்திருந்தாங்க? 24ன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த 24 நான் பிரிக்கக்குள்ள 12 into 2 பிரிக்கலாம். இந்த 12 நான் எப்படி பிரிக்கலாம்னா 6 into 2 பிரிக்கலாம். இந்த 6 நான் எப்படி பிரிக்கலாம்? 3 into 2 பிரிக்கலாம். அப்போ 24 will be equal to 3 into 2 into 2 into 2ன்னு பிரிக்கலாம். அடுத்த கொடுத்திருக்க நம்பர் என்னன்னா 30. இந்த 30 நான் எப்படி பிரிக்கலாம்? 2 into 15 பிரிக்கலாம். 2 into 15 will be equal to 30. 15 எப்படி பிரிக்கலாம்? 3 5s are 15 பிரிக்கலாம். அப்ப இது எப்படி வரும்? 30 will be equal to 2 into 3 into 5 இல்லையா. ரைட். அப்ப இதுல இருக்க காமன் ஃபேக்டர் எடுங்க. இப்போ இங்க 2 2 2. அப்ப இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்புறம் 3 3 3. அப்புறம் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நான் ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்போ my HCF will be equal to 6. அப்போ நம்ம எந்த மெத்தட்ல போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர் இது வந்து மல்டிபிள். மல்டிபிள்ன்றது வந்து டேபிள்ஸ் தான். ரைட் தி காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 5. 4க்கும் 5க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மல்டிபிள் நம்ம எழுதிருப்போம். நமக்கு என்ன? 4 8 12 16 20 24 28 32 36 40. சரி, நான் இதோட எடுத்துக்கிறேன். 5 ஓட மல்டிபிள்ஸ் நம்ம எழுதுவோம். 5 10 15 20 25 30 35 40 45 50. ஓகே, நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ காமன் மல்டிபிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட காமன் மல்டிபிள்ஸ் என்ன? இப்போ பார்த்துருக்கிறது மல்டிபிள்ஸ். இதோட காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 20 இருக்கு, 40 இருக்கு. இது இதோட நின்னுடும் கேட்டா கிடையாது. இட் கோஸ் ஆன் இல்லையா. அப்ப I can say that the common multiples of 4 and 5 are 20, 40. ஓகே, இது வந்து ஒரு சீரீஸா கண்டினியூ ஆகுது. இப்போ 2 4. அப்ப அடுத்தது என்னவா வரும்னு நம்ம கெஸ் பண்ணக்குள்ள 60 வரும். அடுத்தது என்ன வரும்னு பார்த்தாக்குள்ள 80 வரும். அப்புறம் 100 வரும். இதுதான் வந்து காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது தான் நாம இப்போ பார்க்க போறோம். Find the LCM of 156 and 124.
இப்போ 126க்கும் 156க்கும் 124க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்ச காமன் மல்டிபிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம 156 டேபிளும் 124 டேபிளும் எழுதிட்டே போக முடியும்னா நாட் பாசிபிள். அதுக்கு தான் வந்து இந்த எல்சிஎம் மெத்தட். இப்போ ஹெச்சிஎஃப்க்கு வந்து தனித்தனியா போட்டும் இப்போ எல்சிஎம்க்கு வந்து நம்ம ஒன்னாவே போடலாம். 156, 124 இதை வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எப்பயுமே வந்து பிரைம் நம்பர் சூஸ் பண்ணி லீஸ்ட்ல இருந்து ஹையஸ்டுக்கு நம்ம போகணும். இப்போ லீஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 2. இது ரெண்டுமே 2ஆல ஆகுமான்னு கேட்டா எஸ் ஆகும். அப்போ 2ஆல போடக்குள்ள எனக்கு என்ன வரும்? 78 வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் எஸ் 78. அப்புறம் 124 பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 62 வரும். ரைட். அடுத்து இது 2ஆல மறுபடியும் நான் பண்ணலாம். மறுபடியும் பண்ணா எனக்கு என்ன வரும்? 39 வரும், 31 வரும். மறுபடியும் நான் எதால பண்ணணும்? ஓகே, 2ஆல பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப அடுத்த பிரைம் நம்பர் என்னன்னு பார்ப்போம். 3ஆல பண்ணலாம். 3ஆல பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 and 31 வரும். 13ம் 31ம் வந்து ஒரே நம்பர்ல ஆகாது. ஸோ நம்ம தனித்தனியாவே போட்டுக்கலாம். 13 is a prime number. ஸோ 13ஆல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1,31. மறுபடியும் 31ன்றது வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ 31ஆல மட்டும்தான் நான் டிவைட் பண்ண முடியும். 1,1. ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா I'll be getting the LCM. So LCM will be equal to 2 into 2 into 3 into 13 into 31. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சர் தான் என்னோட LCM. எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ? 4836 இல்லையா? இது தனித்தனியா போடலாமான்னு கேட்டா நோ, தனித்தனியா போடக்கூடாது. ஒன்னா போட்டு மல்டிப்ளை பண்றது தான் LCM. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6. What is the greatest number that will divide 62, 78, 109, leaving remainder 2, 3 and 4? ஓகே, இங்க கிரேட்டஸ்ட்னு கேட்டாலும் சரி, லாங்கஸ்ட்னு கேட்டாலும் சரி, நாம கண்டுபிடிக்க போறது வந்து HCF தான் நாம கண்டுபிடிக்க போறோம். ரைட். What is the greatest number that will divide 62, 78 and 107, leaving remainder 2, 3 and 4? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஎன்பிசில நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் லீவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 62க்கு வந்து 2 ஆகவும், 78க்கு வந்து 3 ஆகவும், 109க்கு வந்து 4 ஆகவும் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 62 minus 2 will be equal to 16. 78 minus 3 will be equal to 75. 105 minus 109 minus 4 will be equal to 105 நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கப்பட்டது வந்து கொடுத்திருக்க நம்பருக்கு கிடையாது, அதோட ரிமைண்டர் கூட நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் கூட தான் நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். ஓகே, HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஒன்னு தனித்தனியா போடலாம், இல்ல ஒன்னாவும் போடலாம். நான் தனித்தனியா போடுறேன். 60, 75, 105. ஓகே, ரைட். இப்போ 60க்கு நான் பண்ணனா நான் வந்து 5 டேபிள் எடுத்துக்கிறேன். 5 டேபிள் எடுத்தனா எனக்கு வந்து 12 டைம்ஸ்ன்னு காட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணலாம்? 3 டேபிளால போட்டேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். மறுபடியும் 2 டேபிளால பண்றேன், எனக்கு 2 and 2 வரும். ஸோ 60யோட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா 5 into 3 into 2 into 2. ரைட். அடுத்தது 75. 75ல நான் எந்த நம்பரால பண்ணலாம்னு பார்த்தா 5ல நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஸோ 15 is 5, கேரி 2, 25 வரும். 25 வந்து 5 டைம்ஸ். மறுபடியும் நான் 3ஆல பண்றேன். 3ஆல பண்ணனா எனக்கு 5 வரும். மறுபடியும் ஓகே பண்ணாலும் பண்ணலனாலும் ஒண்ணுதான். 5ஆல பண்ணா எனக்கு 1 வரும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 75 சொல்லக்குள்ள 5 into 3 into 5 வரும். ரைட். அடுத்தது 105. 105 வந்து 5ஆல பண்றேன்னா எனக்கு 2 டைம்ஸ் 1 வரும். ஓகே, மறுபடியும் வந்து நான் 3ஆல பண்ணனா எனக்கு 7 டைம்ஸ். ஸோ இது எல்லாமே பிரைம் நம்பர் தான். அப்போ நான் 105 will be equal to 5 into
3 into 7. இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது என்ன greatest number. அப்போ நான் இங்க என்ன கண்டுபிடிக்கிறேன் highest common factor. அப்போ இதுல காமனா இருக்க factors என்ன 5 இருக்கு 3 இருக்கு. மத்த எல்லாம் காமனா இருக்கான்னு கேட்டா கிடையாது. So HCF will be equal to 5 into 3 will be equal to 15. So, in the number the 15 is the greatest number that will divide 62, 78, 109, leaving remainder 2, 3 and 4. புரிஞ்சுதா? இந்த 15 என்றதுதான் greatest number. இந்த number 62, 78, 109 எல்லாத்தையும் divide பண்ணும். divide பண்ணுனா எனக்கு ரிமைண்டரும் வந்து 2, 3, 4 வரும். செக் பண்ணி வேணா பார்த்துக்கலாம் ஒரே நம்பருக்கு. 15 வந்து நான் divided by 62 பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும் 15 எத்தனை டைம் 62ல போகும் 4 டைம்ஸ் போகும் 4 டைம்ஸ் போச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் இங்க வரும் 16 வரும் அப்ப ரிமைண்டர் என்ன வருது 2 வருது அதுதான் இங்க சொல்லிருக்காங்க கிரேட்டஸ்ட் நம்பர் 15ஆல பண்றோம் 15ஆல பண்ணக்குள்ள எனக்கு என்ன ரிமைண்டர் வருது 2 வருது அதுதான் இங்க சொல்ல 62 லீவிங் ரிமைண்டர் 2 62 லீவிங் ரிமைண்டர் 2 அதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் okay a bookseller has 175 English books, 245 science books and 385 maths books. He wants to see the books in a box, subject-wise in equal number. What will be the greatest number of boxes required? Also, find the number of books for each subject in a box. Greatest ன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் HCF தான் கண்டுபிடிக்கிறோம் ரைட் ரைட் அப்போ இங்க என்ன இருக்குன்னா 175 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு 245 சயின்ஸ் புக்ஸ் இருக்கு 385 மேக்ஸ் புக்ஸ் இருக்கு அது செல்லர் எப்படின்னா he want to see the books in a box அவர் வந்து இந்த எல்லா புக்கையும் ஒரு பாக்ஸ்ல அவர் பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாரு சப்ஜெக்ட் வைஸ் இன் ஈக்குவல் நம்பர் அப்போ இந்த பாக்ஸ்ல 3 சப்ஜெக்ட்டுமே இருக்கு 3 சப்ஜெக்ட்லயும் இருக்கிற புக்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர்ல எல்லா பாக்ஸஸ்லயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஓகே அப்போ எத்தனை இங்கிலீஷ் புக்ஸ் எத்தனை சயின்ஸ் புக் எத்தனை மேக்ஸ் புக் வந்து இந்த ஒரு பாக்ஸ்ல வரணும் அப்படின்றதுதான் क्वेश्चन அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தனித்தனியா டிவைட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 175 க்கு நான் HCF கண்டுபிடிக்கிறேன் 175 க்கு நான் பண்ணனா நான் 5 ஆல எடுக்கிறேன் எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 35 வரும் மறுபடியும் 5 ஆல பண்ணக்குள்ள எனக்கு ஆன்சர் என்ன 7 ன்னு வரும் மறுபடியும் 7 ஆல பண்ணனா எனக்கு ஆன்சர் 1 ன்னு வரும் அடுத்து சயின்ஸ் புக் 245 சயின்ஸ் புக் நான் வந்து 5 ஆல பண்ணனா எனக்கு 5 4s are 20 ரிமைண்டர் 4 ன்னு வரும் அப்புறம் இங்க 9 ன்னு வரும் அடுத்து 7 7s are 49 சோ 7 ஆல பண்ற மறுபடியும் எனக்கு 1 ன்னு வரும் அடுத்து 385 385 5 ஆல பண்றன்னக்குள்ள 7 டைம்ஸ் வரும் 35 ரிமைண்டர் 3 35 மறுபடியும் வந்துச்சுன்னா ஆன்சர் will be 7 ன்னு வரும் இது 7 டேபிளால நான் மறுபடியும் பண்றேன் எனக்கு ஆன்சர் 11 ன்னு வரும் 11 is a prime number so 1 அப்போ my HCF என்னன்னா 175 வந்து ஃபேக்டர் வந்து 5 into 5 into 7 into 1 245 ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா 5 into 7 into 7 into 1 385 ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா 5 into 7 into 11 into 1 அப்போ காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா 5 எல்லாத்துலயும் இருக்கு 7 எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா so 5 into 7 will be equal to 35 right அப்போ number of books number of boxes எவ்வளோனா 35 boxes right இந்த 35 boxesல நான் ஒரு பாக்ஸ்லயும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக்ஸ் எல்லா 35 பாக்ஸஸ்லயும் நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா எத்தனை இங்கிலீஷ் புக்ஸ் எத்தனை சயின்ஸ் புக் எத்தனை மேக்ஸ் புக் வந்து இந்த ஒரு பாக்ஸ்லயும் நான் ஈக்குவல் அமௌண்ட்ல வைக்கணும் அப்படின்னு நம்ம
அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இங்கிலீஷ் புக்ஸ் எத்தனை இருக்கு? 175 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு. நம்ம எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 35 பாக்ஸஸ் இருக்கு. அப்போ நான் 35 ஆல டிவைட் பண்றேன். 35 இது வந்து இங்கிலீஷ்க்கு. 35 ஆல டிவைட் பண்ணனா என்னோட ஆன்சர் என்ன வருது? 5 வருது. அடுத்தது சயின்ஸ் புக். சயின்ஸ் புக் எத்தனை இருக்கு? 245 சயின்ஸ் புக்ஸ் இருக்கு. எத்தனை பாக்ஸஸ் நம்மள்ட்ட இருக்கு? 35 பாக்ஸஸ் இருக்கு. அப்போ எனக்கு 7 சயின்ஸ் புக்ஸ் இன் ஈச் பாக்ஸ். இப்போ ஒரு பாக்ஸ்லயும் நான் 7 சயின்ஸ் புக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன? மேக்ஸ். மேக்ஸ் எனக்கு எத்தனை புக் இருக்கு? 385 மேக்ஸ் புக்ஸ் இருக்கு. எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 35 பாக்ஸஸ் இருக்கு. நான் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 11ன்றது வரும். அப்போ ஒரு பாக்ஸ்லயும் நான் வந்து 11 மேக்ஸ் புக்ஸ் வைக்கணும். Therefore, totally in each box, அப்போ ஒரு பாக்ஸ்ல நான் இங்கிலீஷ் புக்ஸ் வந்து 5 இங்கிலீஷ் புக் வைக்கணும், சயின்ஸ் வந்து 7 புக் வைக்கணும், மேக்ஸ் வந்து 11 புக் வைக்கணும். ஓகே, அப்போ என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எனக்கு 23 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 23 வரும். ரைட். அப்போ ஒரு பாக்ஸ்லயும் நான் 23 புக்ஸ் வைக்கிறேன். எத்தனை பாக்ஸஸ்லன்னு பார்த்தோம்னா 35 பாக்ஸஸ்ல நான் வைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணக்குள்ள எனக்கு என்ன வருது? 23 புக்ஸ் இருக்கு. எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 35 பாக்ஸஸ் இருக்கு. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? 805 புக்ஸ் டோட்டலா இருக்கு. ரைட். அப்போ 805 புக்ஸ் இருக்கு. நம்மள்ட்ட கொடுத்த புக்ஸ் எத்தனை? 175 இங்கிலீஷ் புக்கு, 245 சயின்ஸ் புக்கு, 385 மேக்ஸ் புக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வருது? 805 புக்ஸ் வருது. அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ என்ன நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த 35 பாக்ஸஸ் ஆகட்டும் இல்ல 23 புக்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே கரெக்ட் தான். ரைட். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் HCF and the LCM of the numbers 18 and 30. ஓகே, 18க்கும் 30க்கும் இருக்கிற HCF-உம் LCM-உம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து HCF கண்டுபிடிக்கிறேன். HCF வந்து நான் தனித்தனியா தான் எப்பயுமே போடுவேன். ஆனால் நான் தனித்தனியா போட்டுக்கிறேன். ஓகே, 2 ஆல பண்ணனா எனக்கு இங்க 9 டைம்ஸ் கிடைக்கும். மறுபடியும் 3 ஆல பண்ணனா 3 டைம்ஸ், 3 ஆல பண்ணனா 1 டைம்ஸ். இங்க வந்து நான் 3 டைம்ஸ் எடுக்கிறேன், 10 வரும். 2 டைம்ஸ் எடுக்கிறேன், 5 வரும். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ பிரைம் நம்பர். அப்போ 18ஓட ஃபேக்டர் பார்த்தோம்னா 2 into 3 into 3 into 1. 30 பார்த்தோம்னா எனக்கு 3 into 2 into 5 into 1. அப்ப இதோட காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 3 இருக்கு, 2 இருக்கு. இப்போ பாக்கி எதுவுமே கிடையாது. அப்ப என்னோட HCF will be equal to 3 into 2 will be equal to 6 வருது HCF. ஓகே, இப்போ நான் இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறேன். 18க்கும் 30க்கும் நான் LCM கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே 2 டேபிளால போட்டோம்னா எனக்கு 9 and 15 வரும். மறுபடியும் 3 டேபிளால போட்டா எனக்கு 3 3s are 9, 5 3s are 15. மறுபடியும் 3 ஆல போடுறேன் 1 5. மறுபடியும் 5 ஆல போடுறேன் எனக்கு 1,1 வரும். அப்போ என்னோட LCM will be equal to 2 into 3 into 3 into 5. 5 2s are 10 இல்லையா, 3 3s are 9 இல்லையா. அப்போ 10 into 9 will be equal to 90. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 90. இங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the ratio of HCF and the LCM. அப்போ HCF is to LCM நான் கண்டுபிடிக்கிறேன்னா என்னோட HCF வந்து 6, என்னோட LCM வந்து 90. அப்போ இது ரெண்டுமே காமனா எதால டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா ஐ கேன் சே தட் ஓகே ஸ்மாலர் நம்பர்ல இருந்தே போறேன். இப்போ நான் இது ரெண்டுமே வந்து நான் 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால கேன்சல் பண்ணா 2 3s are 6, 3 3s are 9. பக்கத்துல இந்த 0வும் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் இட் இஸ் பாசிபிள் டு ரெடியூஸ் அகைன். நான் 2 டேபிளால போடலாம். 2 டேபிளால போனா 1 2 is 2 and 15 2s are 30. அப்ப என்னோட ரேஷியோ என்ன? 1 is to 15.
HCF is to LCM. Right? Okay. அடுத்த ப்ராப்ளம் போலாம். Find the smallest number that can be divided by 254 and 508 which leaves remainder 4. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நாம இங்க முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்? greatest number. Find the greatest number that can be divisible by any three number leaving the remainder அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரிமைண்டரோட சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுக்கான வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்மாலஸ்ட்னுக்குள்ள நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் இங்க கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் எல்சிஎம் இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டுபிடிச்சிக்கிறேன். 254, 508. இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். நான் கம்மியான 2 டேபிள்ல இருந்தே போறேன். 2 டேபிளால போனோம்னா 127 இங்க வரும், 254 வரும். மறுபடியும் இது ரெண்டும் காமனா ஓகே, காமன் 2 டேபிள்ல வராது. தனித்தனியா பண்றேன். ஸோ 2 டேபிளால நான் பண்ணனா இது நாட் பாசிபிள். ஸோ 127 நான் அப்படியே போடுறேன். அடுத்தது இதை நான் பண்ணனா எனக்கு 127 வரும். 127ன்றது வந்து ஒரு பிரைம் நம்பர். 127. அப்ப இங்க ஆன்சர் வந்து 1,1 வரும். அப்போ என்னோட எல்சிஎம் என்னன்னா 2 into 127. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 508. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. which leaves the remainder 4. அப்போ இந்த ரெண்டு நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணனா அதோட ரிமைண்டர் வந்து 4 வருதாமா. அப்ப நான் என்ன பண்ணணும்னா 508 பிளஸ் 4 வந்து நான் ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 512 வரும். ரைட், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஸ்மாலஸ்ட்னு கேட்கக்குள்ள நம்ம கடைசியா ஆட் பண்றோம். கிரேட்டஸ்ட்னு கேட்டாங்கன்னா முதல்ல நம்ம மைனஸ் பண்ணிட்டு நம்ம போடுறோம். இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 254ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். டிவைடிங் தட் பை 512. அப்ப எத்தனை டைம் போடலாம்? நான் வந்து 2 டைம் போடலாம். 2 டைம் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 508 வரும். என்னோட ரிமைண்டர் என்ன வருது? இப்போ 4 வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. அப்ப நான் கண்டுபிடிச்ச இந்த 512ன்ற ஆன்சர் வந்து கரெக்ட். இதுதான் செக். ரைட், அடுத்தது பார்க்கலாம். What is the smallest 5-digit number that is exactly divisible by 72 and 108? Smallest 5-digit number. நமக்கு தெரிஞ்ச smallest 5-digit number என்ன? இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச smallest 5-digit number. Right. Okay. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசில அடிக்கடி கேட்கறது ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர், லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் எப்படி கேட்டாலுமே வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்மாலஸ்ட்னு கேட்டுட்டாங்கன்றதுனால நம்ம எல்சிஎமும், கிரேட்டஸ்ட் கேட்டுட்டாங்கன்றதுனால நம்ம ஹெச்சிஎஃப்பும் வந்து கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, ஃபைன். இப்போ நான் 72க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 108க்கும் எல்சிஎம் நான் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் நான் கண்டுபிடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் 2ஆல பண்றேன். எனக்கு என்ன வரும்னா 36,54 வரும். மறுபடியும் நான் 2ஆல பண்றேன். எனக்கு என்ன வரும்னா 18,27 வரும். மறுபடியும் நான் 2ஆல பண்றேன். எனக்கு 9,27 வரும். இது ரெண்டும் காமனா பண்றது வந்து 3ஆல. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. மறுபடியும் 3ஆல பண்ணனா 1 3 is 3, 3 3s are 9. மறுபடியும் 3ஆல பண்றேன். I am getting 1,1. அப்போ என்னோட LCM will be equal to 2 into 2 into 2 into 3 into 3 into 3 will be equal to, இது எல்லாத்துக்குமே LCM கண்டுபிடிச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து 216 வரும். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the LCM 3, what is the smallest 5-digit number that is exactly divisible by 72 and 108. smallest 5-digit number. இதுதான் smallest 5-digit number தெரியும். ஆனா இந்த நம்பர் வந்து 72 ஆலையும் 108 ஆலையும் divisible ஆகுமான்னு கேட்டா நமக்கு தெரியாது.
ஓகே ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 216. இந்த 216 வந்து நான் இந்த 10,000 டிவைட் பண்றேன். 10,000 divided by 216 இல்லையா? இதை வந்து நான் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். 4 டைம்ஸ் எடுத்தனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 864 வரும். இதை நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 6 3 இங்க வந்து 1 வரும். மறுபடியும் 0 கீழே இருக்கிறேன். எத்தனை டைம்ஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து நான் 6 டைம்ஸ்ல போடலாம். 6 டைம்ஸ்ல போட்டேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1296 வரும். இதை மறுபடியும் நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 464 ஆன்சர் எனக்கு வரும். ஓகே ரைட். இப்போ இதை எப்படி நான் வந்து ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கிறேன் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து 10,000. இது கூட இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றேன். தட் இஸ் ரிமைண்டர் அண்ட் டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து 216 மைனஸ் 64. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழப்பக்கூடாது. இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 152 வரும். இப்போ 10,000 பிளஸ் 152 ரைட். அப்போ என்னோட ஆன்சர் என்னன்னா 10152. இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ the smallest 5 digit number that is divisible by 72 and 108 பார்த்தோம்னா நமக்கு 1052 வரும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். There are 4 mobile phones in a house. There are 4 mobile phones in a house. At 5 a.m. all the 4 mobile phones will ring together. Therefore, first phone rings in 15 minutes, second every 20 minutes, third every 25 minutes, fourth every 30 minutes. At what time will the 4 mobile phones ring together again? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 4 மொபைல் ஃபோன் இருக்கு. அது காலையில் 5 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குது. ரைட், ரிப்பீட்டட் அலாரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும், செகண்ட் ஃபோன் வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும், தேர்ட் ஃபோன் வந்து 25 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும், ஃபோர்த் ஃபோன் வந்து 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும் ரிங் ஆகுது. அப்படின்னா இந்த ரிங் ஆகிற மொபைல் எல்லாமே ஒரே நேரத்துல ரிங் ஆகுதே எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து காமன் மல்டிபிள் எடுத்தாலே நமக்கு முடிஞ்சிருது. அதாவது 15 டேபிள் 15 30 அதுக்கு எடுத்தோம்னா 45 வரும், அப்புறம் 60 வரும். அதுமாதிரி 20 எடுத்துட்டோம்னா 20 40 60 18 வரும். அடுத்தது 25 50, அடுத்தது என்ன 75 100, அதுமாதிரி 30னா 30 60 90 அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இதுல காமனா இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்து எடுத்தா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். காமன் மல்டிபிள் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் ஃபார் 15 20 25 30 5 டேபிளால பண்ணனா எனக்கு என்ன வரும்? 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 6 5s are 30 இல்லையா? மறுபடியும் வந்து நான் 5 டேபிளால பண்றேன். 3 டிவிசிபிள் ஆகாது, 4 டிவிசிபிள் ஆகாது, 1 டைம் வரும், 6 ஆகாது. மறுபடியும் நான் 3 டேபிளால பண்ணனா 1 4 1 2, 2 டேபிளால பண்ணனா 1 2 1 1, 2 டேபிளால பண்ணனா 1 1 1 1. அப்ப என்னோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? will be equal to 5 into 5 into 3 into 2 into 2 வரும். அப்ப நான் மல்டிப்ளை பண்ணா 5 2s are 10, 5 2s are 10 into 3, 10 into 10 into 3 will be equal to 300 வரும். அப்ப after every 300 minutes all the 4 mobile will ring together.
ஓகே, அப்போ 300 மினிட்ஸ்ன்றதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறேன். ரைட், அப்போ இந்த 300 எப்படி நம்ம ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா ரொம்ப சிம்பிள். 300 டிவைடட் பை 60. 60ஆல் ஏன் பண்ணுறேன்னா 1 hour is equal to 60 minutes. அதனால் நான் 60ஆல் டிவைட் பண்ணுறேன்னக்குள்ளே எனக்கு என்ன வரும்னா 5 hours. அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஒரு வீட்டில் அலாரம் அடிக்குது. எப்போனா காலையில் 5 மணிக்கு அடிக்குது. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. At what time will the 4 mobile phones ring together again? அப்போ மறுபடியும் எத்தனை மணி நேரம் கழிச்சு இந்த 4 மொபைலுமே ஒன்னா ரிங் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 5 hours. 5 hours கழிச்சு நமக்கு ஒன்னா அடிக்கும். இப்போ காலையில் 5 AM வந்து 4 மொபைலும் சேமாக ரிங் ஆகுது அப்படின்னா அடுத்த 5 hours, தட் இஸ் 5 hours கழிச்சு 10 AM அடுத்த 4 மொபைலும் ஈக்குவலாக ரிங் ஆகும். இதுதான் அதோட சொல்யூஷன். ரைட், ரிலேஷன் பிட்வீன் LCM அண்ட் HCF. LCMக்கும் HCFக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா x into y. xன்றது ஒரு நம்பர், yன்றது ஒரு நம்பர் will be equal to HCF of x, y into LCM of x, y. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா HCF of that number into LCM of that number ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 36 and 48ன்ற ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ LHS என்ன, x into y. 36 into 48 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1728 அப்படின்ற ஆன்சர் வரும். இப்போ நான் 36க்கும் 48க்கும் LCMும் HCFும் எடுக்க போறேன். 36க்கு நான் HCF எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தனித்தனியாக தான் எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் 3 டேபிளால போடுறேன். எனக்கு 1 2 வருது. அடுத்த 2 டேபிளால போடுறேன் 6 வருது. 3 டேபிளால போடுறேன் 2 வருது. 2 டேபிளால போடுறேன் 1 வருது. இங்கே இதை வந்து 2 டேபிளால போடுறேன், எனக்கு 24 காட்டுது. 2 டேபிளால போட்டால் எனக்கு அகெயின் 12 வருது. 2 டேபிளால போட்டால் 6, 3 டேபிளால போட்டால் 2, 2 டேபிளால போட்டால் 1. அப்போ என்னோட HCF ஃபார் 36க்கு என்ன வருதுன்னா 3 into 2 into 3 into 2. 48க்கு என்ன வருதுன்னா 2 into 2 into 2 into 3 into 2. அப்போ காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 3 காமனா இருக்கு, ஒரு 2 காமனா இருக்கு. ஓகே, இன்னொரு 3 காமனா இருக்கான்னு கேட்டா இல்ல, இன்னொரு 2 காமனா இருக்குன்னா எஸ். அப்போ 3 3s are 9, 9 3s are 18. இல்ல, இட் இஸ் 2. இங்க தப்பா எழுதிட்டேன். ஒரு 3 வந்து காமனா இருக்கு, ஒரு 2 காமனா இருக்கு, ஒரு 2 காமனா இருக்கு. ஓகே, ரைட். 3 2s are 6, 6 2s are 12. அப்போ என்னோட HCF will be equal to 12. இப்போ நான் இதுக்கு LCM எடுக்கிறேன். LCM for 36 and 48. ரைட், இப்போ நான் 2 டேபிளால போட்டேன்னா எனக்கு என்ன வரும், இங்கே வந்து 1 2 is 2, ரிமைண்டர் 1. இங்கே வந்து 18 வரும், இங்கே வந்து 24 வரும். மறுபடியும் நான் வந்து 3 டேபிளால போகிறேன். 6 3s are 18, 7 8 3s are 24. மறுபடியும் நான் 2 டேபிளால போடுறேன். 3 and 4, 2 டேபிளால போட்டால் எனக்கு வந்து 3 2 வரும். 2 டேபிளால போட்டால் 3 1, 3 டேபிளால போட்டால் 1 1. ஓகே, அப்போ LCM will be equal to 2 into 2. எத்தனை 2? 1 2 3 4, 4 2 இருக்கு. 1 2 3 4. எத்தனை 3 இருக்குன்னா 2 3 இருக்கு. 3 into 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 144 வரும். ஓகே, அப்போ HCF of 36 and 48 வந்து 12, LCM of 36 and 48 வந்து 144 இல்லையா? நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 36 into 48 will be equal to 1723. HCF வந்து 12, LCM வந்து 144.
இல்லையா? அப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 1728 வருது. அப்ப இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ அப்ப இது சாட்டிஸ்ஃபைட் ஃபார்முலா. அதாவது 36 into 48 will be equal to HCF of 36,48 into LCM of 36,48. இதுதான் இந்த ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது நிறைய இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ரைட். அடுத்தது LCM of two number is 432 and their HCF is 36. If one number is 108, find the other number. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன பார்த்திருக்கோம்? x into y will be equal to LCM of x, y into HCF of x, y. Okay, right. இது வந்து இவ்வளவு பிரீஃபா போகணும்னு அவசியம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் ஃபார்முலான்றதுனால நான் எழுதுறேன். ஓகே, எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? LCM will be equal to 432. HCF will be equal to 36 ன்னு கொடுத்துருக்காங்க. One number. Let me take that one number to be x equal to 108. Find the other number. Y வந்து கண்டுபிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலால அப்படியே நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 108 into y will be equal to LCM வந்து 432. HCF வந்து 36. அப்ப நான் வந்து ஈக்குவல் டு கிட்ட இருக்கக்குள்ள நடுவில் இருக்கக்குள்ள நான் அப்படியே வந்து டைரக்டா எந்த நம்பரா இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லையா? y will be equal to 432 into 36. Multiplication crossing the equal to sign will become division. இல்லையா? அப்ப எனக்கு இது சால்வ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ரைட். அப்போ 136 is 36, 336 are 108. 108 இந்த 3யும் இதையும் நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 144 வரும். அப்போ y will be equal to 144. இதுதான் என்னோட அதர் நம்பர். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். 144 into 108. 144 into 108 will be equal to 432 into 36. ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். அப்போ 144 into 108 போட்டா எனக்கு எவ்வளவு வருது? 1,552 வருது. அதே மாதிரி 432 into 36 போட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா அதே நம்பர் தான் 1,552 கிடைக்கும். So my answer y is equal to 145 is 44 is correct. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். LCM of two co-prime number is 5005. If one number is 65, find the other number. Right. Co-prime ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம co-primeக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? ஏதோ ரெண்டு prime number அது ரெண்டுத்துக்கும் HCF எடுத்தா 1 வரும். இல்ல ரெண்டு காம்போசிட் நம்பர் அதுக்கு HCF எடுத்தா 1 வரும். இல்ல ஒரு பிரைம் ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தா அதோட HCF வந்து 1 வரும். ஆக மொத்தத்துல கோப்ரைம்னாலே HCF will be equal to 1 தான் இல்லையா? அப்போ நமக்கு HCF 1 தெரியும். LCM என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 5005 கொடுத்திருக்காங்க இல்லையா? One number is 65. அப்போ let me take the one number to be x and let that be 65. Find the other number. Y is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? x into y will be equal to LCM into HCF. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 65. y ஓட வேல்யூ என்ன தெரியாது. So let me take it as y. LCM என்ன? 5005. HCF என்ன? 1. அப்போ multiplication crossing the equal to sign எனக்கு என்ன வரும்னா டிவிஷனா வரும். ஓகே, அப்ப இந்த 5005 divided by 65 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 77 வரும். So my answer y will be equal to 77. அப்போ ஒரு நம்பர் வந்து 65 இருந்ததுன்னா இன்னொரு நம்பர் வந்து 77. ஓகே ரைட். நான் இதோட ஸ்டாப் பண்றேன். இதோட எக்ஸாம்பிள் முடியுது. அதுக்கப்புறமேட்ட எக்ஸசைஸ் ஆரம்பிக்குது. நம்ம நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் போடலாம். தேங்க்யூ.